கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய முடிங்க வசனத்தை. என்ன எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் வசனம் சொல்லுங்க. சொல்லி தரலையா உங்களுக்கு? நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற வசனத்தை? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த நாட்கள் கூட உங்களுடைய மத்தியிலே ஆராதனை செய்யும்படியாக தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் தலைமை சபையிலே சரியாக இந்த நேரத்தில் நான் ஆராதனை செய்து கொண்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், லைவ்ல கூட பார்க்கலாம், நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் தேவன் கிருபையாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையில நம்ம நிச்சயமாக வந்திருக்கவே முடியாது. இந்த கோவிட்-19 பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், ஏன் நம்முடைய பிள்ளைகள், தாய் தகப்பன், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஏன் தேவன் நம்ம மேல அன்பு கொடுத்திருக்கிறார். ஆதியிலே தேவன் தாயின் கருவிலை நம்மை கண்டெடுத்தபடினா இந்நாள் வரை அவர் நம்மை நேசித்து வந்திருக்கிறார். எத்தனையோ இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கூட எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக, நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை காத்து வந்திருக்கிறாரே. சங்கீதக்காரன் நிபதமாய் ஒரு வசனத்தை சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். உலகத்தார் உங்களை வெறுக்கலாம், சுற்றார் வெறுக்கலாம், மனைவி வெறுக்கலாம், பிள்ளைகள் வெறுக்கலாம், ஆனால் அவர் தன்னுடைய கைகளால் உங்களை அரவணைத்து சேர்த்துக் கொள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாற்றமே நமக்கு சொந்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சொந்தமான அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். கடந்த 7 மாதங்கள் நேர்த்தியாய் காத்தாரே. எந்த சோதனையும் எந்த இடர்களும் வராமல் நம்மை காத்து இதோ இந்த நாட்கள் கூட குடும்பமாக சுகத்தோடும் பலத்தோடும் இந்த புதிய மாதத்தை தந்து அவரை ஆராதிப்படிக்க, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக, அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்வுபடுத்தும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. சங்கீதக்காரன் நிபதமாய் சொல்கிறார், கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். இந்த நாட்கள் வந்திருக்கிறனா நம்முடைய முழு உள்ளத்தோடு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு விஷயம் யாவரும் ஒழுங்கால் படிக்கிறோமா? ஆராதனைக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்துவோமா? அந்த அருள்நாதர் அவரை நோக்கி அழுது நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் கூப்பிடும் பொழுது ஓடோடி வந்து நமக்கு அவர் ஆறுதல் தர தேவனாய் இருக்கிறார். இக்கட்டு நேரத்திலே இதயம் நொறுங்கி காணப்பட்ட அந்த நேரத்திலும் கூட இதோ ஆறுதலான வார்த்தைகளை தந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே. அந்த உன்னத தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் ஓடோடி வருவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, இதயம் நறுங்கினோரின் ஆறுதலும் அவரே. கதவுகள் கேட்டிடுவார். இதோ நம்முடைய கதவு சத்தத்தை கேட்டவர் ஓடோடி வந்து நம்மை அணைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் தவறாமல் அணைத்திடுவார். தன்னுடைய கைகளினால் உங்களை தூக்கி என்னையும் உங்களையும் அவர் இதோ ஆறுதல்படுத்தப்பட வந்து கொண்டிருக்கிறார். அந்த உன்னத தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை நோக்கி பார்ப்போமா? இதயம் நறுங்கினோரின்
இதயம் நொறுங்கினோரில் ஆறுதலும் அவரே. சகோதரனே சகோதரியே, இதயம் நொறுங்கினோரில் ஆறுதலும் அவரே. கதங்கள் கேட்கிடுவார். அழகின் சத்தத்தை அவர் கேட்குவார். நிச்சயமாகவே அவர் அழைக்கக்கூடிய தேவன். நிச்சயமாகவே அவரை நாம் தேடும் பொழுது, அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது, அவர் ஓடி வந்து நம்முடைய ஜெபத்தின் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதாகமத்திலே ஒரு வசனம் விதமாய் சொல்லுகிறது. சங்கீதத்திலே, தேவரீர் எங்களை சிறுமணப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களுக்கு மகிழ்ச்சியாக்கும். கடந்த நாட்களில் ஏற்பட்ட துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாவற்றையும் இழந்து வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு ஒரு பெரிய வழியை உண்டாக்கும் என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இழப்புகளுக்கு சரியாய் நன்மைகளை தருகிற நம்முடைய தேவன் இதோ நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குமையானால் எத்தனையோ இழப்புகளை அவன் சந்திக்க நேரிட்டது. இருந்தாலும் தேவனை அவன் ஒருபோதும் அவன் புறக்கணிக்கவில்லை. ஆமீன கண்ணமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த அன்பு யோபு அவர் மேற்கொண்ட விசுவாசத்தினாலே அவன் முன்னிலைமை பார்க்கிறோம். அவனுடைய பின்னிலைமை எப்படி இருந்தது? எப்படி இருந்தது சொல்லுங்களேன். இரட்டத்தை ஆசீர்வாதமாய் தேவன் அவருக்கு தருகிறார். அதே போல கூட நாட்களும் கூட தேவனுடைய வாழ்க்கையிலே இரட்டத்தான வாசனைகளை நமக்கு கிருபையாக ஏதோ நமக்கு வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனும் அவரை பாடுகிறது. இந்த நாட்களில் நாமும் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடும் பொழுது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனார் அவர் ஜலம் பெருகும், வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜலம் பெருகும், வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனார் அவர் ஜலம் பெருகும், நிச்சயமாகவே ஆகாய விண்மீனார் அவர் ஜலம் பெருகும். உடைய வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையாக சந்தோஷமாக குடும்பமாக நம்மை வந்து ஆராதிக்கும்படியாக நம்மை மகிமைப்படுத்தின தேவன் இதோ இந்த நாட்கள் கூட நம்முடைய எல்லா காரியங்களும் மகிமைப்படுத்தி அவர் வெற்றி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை கொண்டிருக்கிற நாம் உள்ளத்தனத்தில் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மகிமை படுத்தோமே மகிமையின் வாசம் பெரிய
அவருடைய வார்த்தை நம்புங்க. தேவன் நம்மை மீட்க வல்லவராய் இருக்கிறார். உற்சாகமாய் விசுவாசிப்போம், விசுவாசத்தில் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னதத்தில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை பற்றிக் கொள்வோம். ஆசை திரும்ப பெறுவோமே, பாரான மண்ணிடுங்கள் யாவோ, பாராடும் வெண்மையாகோ, சிறை வாழ்வு மலரும், சிறை வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மலரும், சிறை வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். இது எப்பொழுது நடக்கும்? பக்தன் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த அனுபவம் இருக்கும் பொழுது இந்த பார்வையில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தேவன் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். யாக்கோபு நாடும் வீடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அவரை நாடி அழைப்போம், ஆண்டவர் மாறில் சுதிப்போம். பதறாத வானம், சிதறாத மனமும், வற்றாத வேதனையுமா. பதறாத வானம், சிதறாத மனமும், வற்றாத வேதனையுமா. ஆராய்ந்து துதி துதிப்போம், ஆடல் பாடல் சங்கமம் துதிப்போம். ஆகாய விண்ணினால் அவர் சனம் தேடும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் சனம் தேடும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இதோ அவரை நோக்கி பார்த்து நாம் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததை பார்க்கலும் தேவன் அதிகமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி வசனம் சொல்லப்படுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவர் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவரை விசுவாசிப்போமையானால் தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மகத்தான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை உண்மையாய் அவரை நோக்கி நாம் விசுவாசித்து அவரிடத்தில் வந்து நாம் கேட்கும் பொழுது, அவர் நம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒருபோதும் இல்லை என்று சொன்னதே இல்லை. ஆம், வெள்ளியை புடமிடுவது போல் நம்மை புடமிட்டு
இந்நாள் வரை நம்மை காத்து வந்திருக்கிறாரே. அந்த தேவனை மகிமைப்படுத்தும் உட்கார்ந்த வண்ணமாக, அப்பா உம்மை பாடாத நாட்களும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை ஆண்டவரே. உம்மை தேடாத நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை ஆண்டவரே. அப்பா உம்மை அல்லாமல் ஆண்டவரே யாரை நான் நேசிப்பேன் ஆண்டவரே? உம்மை அல்லாமல் ஆண்டவரே யாருக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே? உமக்காக ஆண்டவரே என்னுடைய ஜீவிய நாட்கள் பூராவும் ஆண்டவரே இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திற்கு தெரிந்தவர்கள் என்னுடைய சேர்ந்து பாடலாமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உள்ளத்தில் நடந்து கேட்போமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையே, நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையே, நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையே, நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டேன், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டேன். அதனால் நான் சுத்தமானேனே, உன்னாக என்ன செய்தீரே? அதனால் நான் சுத்தமானேனே, உன்னாக என்ன செய்தீரே? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்பா உமக்கு செய்த பொறுப்புகளை நிறைவேற்றிய ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே உனக்கு செய்த பொறுப்புகளை தவறாமல் ஆலயத்திற்கு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆராதித்து கூட ஆண்டவரே உம்மை உயர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பா ஆண்டவரே ஒரு விஷயம் நீ நம்ப மாட்டீங்களா ஆண்டவரே? உமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஏழையாகிய இந்த பிள்ளைகளாகிய எங்களை அப்பா ஒரு விஷயம் நீ நோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா உம்மை நேசித்தீர் ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்தீர் ஆண்டவரே. இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி காணப்பட்டோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி காணப்பட்டோம் ஆண்டவரே. நாங்கள் வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை தியானித்தோம் ஆண்டவரே. இருந்த போதிலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் எங்களை மாற்றி விட்டது ஆண்டவரே. ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கிருபை பாராட்டும் என்று கேட்போம். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. சபா உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்பா என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் ஆண்டவரே கண்ணீரும் ஆண்டவரே நோயுமாய் கழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா நீர் நன்மைகளை தரக்கூடிய தேவன் ஆண்டவரே, நீர் சுகத்தை தரக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டி அப்பா
என் வாழ்விலே நீ நன்மையான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. நீர் என்னை நேசித்திருந்த ஆண்டவரே. இருந்தாலும் அதற்கு நான் அப்பா உங்களுக்கு ஈடுணையாக என்னத்தை செய்ய முடியும் அப்பா? உடைய கண்களால் ஆண்டவரே, உடைய கண்களால் ஆண்டவருடைய பாதத்தை நடக்கிறது சொல்லி அவரிடத்தில் கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் நம்மை நம்பி திரும்பமாக நமக்கு ஒரு நன்மையான காரியங்களை வாழ்க்கையை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை எண்ணீர் கண்ணீரம் துருத்தியம் வைத்து நன்மை தருபவரே என்று நான் எல்லா நாளிலும் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா இந்த பிள்ளையை, நம்புங்கப்பா இந்த பிள்ளையை. அவர் நம்மை நம்பிவிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? பிள்ளையே, நம்புங்கப்பா இந்த பிள்ளையே. உம்மை தேடாத நாட்களும் பிள்ளையே, உம்மை பாராத நாட்களும் பிள்ளையே, உம்மை தேடாத நாட்களும் பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அவர் நம்மை நம்பி விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்கள் ஏற்பட்ட பல காரணங்கள் உண்டு. அவரை வெறுக்கத்தக்கதான காரணங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். உலகத்தின் மாயை இச்சையிலும் கூட, நம்முடைய பாரம்பரிய சமுதாயத்தின்படியும் கூட அவரை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் இதோ ஓடோடி வந்து தேவன் உங்களை அழைக்கிறார். நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அப்பொழுது தேவனுடைய மகிமை காண்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு பாடலை பாடுவோம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ எவ்வளோ சேற்றில் கிடந்த நம்மையும் கூட தேவன் தூக்கி எடுத்த நாட்களில் நம்மை எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனை, அந்த கண்மலையாகிய தேவனை யாவருக்கு தெரிந்த பாடல் உள்ளத்தில் கைகளை தட்டி கைகளின் சத்தத்தின் ஆரவார்த்தத்தோடு, அப்பா என் கண்மலையானவரை, என்னை காக்கும் தெய்வம் நீரே ஆண்டவரே, உமக்கு நிகர் யாருமே என்று சொல்லி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி யாவருக்கும் தெரிந்த பாடல் இந்த பாடலை மகிமைப்படுத்தி பாடுவோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. See
ஆராதனை உமக்கே. ஒரு விஷயம் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே சப்பா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் வந்திருக்கக்கூடிய நம்மை கூட தேவன் தேடி வந்திருக்கிறாரே. அந்த தேடின் சத்தத்தை நாம் கேட்போமையானால் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை நம்மால் காண முடியும். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றைக்கோ அழிந்திருப்பேன், மறிந்திருப்பேன். அந்த தேவன் இந்த நாட்களில் கூட அப்பா நீர் என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. தேடி வந்தது நிமித்தமாக ஆண்டவரே இதோ உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நானாக வரவில்லை அப்பா, நீர் என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. பாவ குழியிலும் ஆண்டவரே, சாபத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, நோயின் மத்தியிலும் கூட ஆண்டவரே, வாழ்ந்து வந்த எங்களையும் கூட ஆண்டவரே நாங்கள் தேடி வரவில்லை ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே நாங்கள் தேடி வரவில்லை ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா? அந்த உன்னத தேவனை யாவருக்கும் தெரிந்த பாடல், தெரிந்தவர்கள் சேர்ந்து நீங்கள் பாடுங்கள், தெரியாதவர்கள் என்னுடன் சேர்ந்து பாடுங்கள். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னை தராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். எத்தனை பேரும் சொல்ல முடியும்? கை சொல்லுங்க. அப்பா நீங்க என்னை தேடி வராதிருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவரே நான் மண்ணுக்கு மண்ணா இருந்து. சொல்லுங்க பாப்பா, கை தூக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னை தராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதும். என் தேவா, என் ராஜா, உங்க கிருபை போதும். நீரை தேடி வராதிருந்தால் நான் தட்டு தடுமாறி தள்ளாடி நடந்த நாட்கள் கூட ஆண்டவரே என்னை தொட்டு தூக்கிவிட ஆண்டவரே. உலகத்தில் உமைத்தவர் யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா நீ ஓடோடி வந்து ஆண்டவரே நீ என்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவரே. சொத்தோ சுகமோ எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, உன் அன்பு மாத்திரம் எனக்கு எப்போதும் என்று சொல்வோம். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி தொட்டு தூக்கிவிட தடுமாறி நான் கல்லாடி தொட்டு தூக்கிட சொந்தமோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் சுகமே போதும். சொந்தமோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் சுகமே போதும். என் தேவா, என் ராஜா, உங்க கிருபை போதும். என் தேவா, என் ராஜா, உங்க கிருபை போதும். அப்பா உளையான சேற்றில் கூட
உழன்று பிறந்த எண்ணில் கூட ஆண்டவரே உயர்த்தி வைக்கிறே ஆண்டவரே. சுற்றத்தார் உற்றார் நம்மை வெறுத்து தள்ளிய போதிலும் கூட, ஏன் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன் நம்மை தூக்கி எறிந்த போதும் கூட அவர் நம்மை தள்ளாமல் நம்மை அரவணைத்தாரே. உலகான சற்றில் இருந்து கூட நம்மை தூக்கி எடுத்தாரே. பேர் சொல்லி அழைக்க யாரும் இல்லை, அவர் ஒருவரே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ராஜா உங்கள் கிருபை போதுமே. அப்பா சொல்லுவோம். என் தேவா என் ராஜா உங்கள் கிருபை போதுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் கருவிலே கூட நம்மை தெரிந்து கொண்ட தேவனாய் அவர் இருக்கிறார். தாங்கி தாங்கி இல்லாத வரை நம்மை தூக்கி நடத்தி வந்திருக்கிறாரே. நம்மளை கடந்து வந்த பாதைகள் அநேக பள்ளங்கள் மேடுகள் உண்டு. ஏன் தாயின் கருவிலை கண்டது நிமித்தமாக அந்த பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் சரி செய்து நம்முடைய வாழ்க்கையை நம்மை முன்னேற்றி வைத்து வைத்திருக்கிறாரே. அந்த உன்னதத்தை மகிமைப்படுத்துவோமா? பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, சமைத்து கேட்டவா நாம் சந்திரபாவதியை மாற வேண்டாம். ஒரு விசை அவரை நேசித்தோம்னால் அவரை பற்றிக் கொள்வோம். அவரை பற்றிக் கொண்டவர்கள் யாரும் வீண் போவதில்லை. சாட்சியா என்னால் சொல்ல முடியும். தாயின் கருவிலே எனக்கு நீதி வந்தீரே. தாங்கி என்னை கொண்டான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோம். நம்முடைய தேவன் இந்நாள் வரை நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் காத்தாரே. அப்பா, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே, நீர் எங்குமே பாராட்டின உம்முடைய மகத்தான கிருபை ஆண்டவரே. அப்பா, இந்த கொடிய நாட்கள் கூட ஆண்டவரே
நீ நேர்த்தியாக எங்களை நீர் காத்து வந்தீரே அப்பா. அப்பா, புறஜாதிகளுக்கு நேரிட்ட அந்த நோய்கள் கூட நீங்கள் அணுகாமல் நீங்கள் பாதுகாத்தீர் ஆண்டவரே. இருந்த போதிலும் ஆண்டவரே, எங்களுடைய உற்சாகங்கள் கூட ஆண்டவரே இதில் ஆண்டவரே உங்களை விட்டு பிரிந்து போனார்கள் ஆண்டவரே. இருந்தாலும் நீர் எங்களை நேசித்தப்படுகிறார் ஆண்டவரே. நீர் எங்களை இவ்வளவாய் ஆதரவாய் நீங்களை அணைத்தப்படுகிறார் ஆண்டவரே. இதோ எங்களை சுகத்தோடு பலத்தோடு உண்மை ஆராதிக்க அழைத்து வந்திருக்கிற ஆண்டவரே. அதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு விசை இரக்கம் பாராட்டி நீர் எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. இயேசையா, நீரே என் தஞ்சம், நீரின்றி வேறு யாரும் இல்லை, நீரே போதும் என் வாழ்வில், உமக்காக வாழ்ந்திடுவே, நீரே போதும் என் வாழ்வில், உமக்காக வாழ்ந்திடுவே. இயேசையா, நீரே என் தஞ்சம், நீரன்றி வேறு யாரும் இல்லை, நீரே போதும் என் வாழ்வில், உமக்காக வாழ்ந்திடுவே. இயேசப்பா, நீங்களே எனக்கு தஞ்சம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்கள் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்கள் கூட ஆண்டவரே உங்களை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, எங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு எழுச்சியை உண்டாக்கத்தக்கதான வார்த்தையாய் ஆண்டவரே நீ தருக்க போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த வண்ணமாக ஆண்டவரே நாங்கள் திரும்பி செல்லும்போது ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசனத்தை உணர்வாய் காணத்தக்கதான கிருபையை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவாய் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்தவுடைய மகா பரிதான கிருபைகளுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கத்தக்கதான ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கையிலே ஒரு கிருபையும் ஒரு இரக்கத்தையும் நீ கட்டளையிட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன். இம்மட்டமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்வோம். நம்முடைய ஆராதனை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அமைதலோடு தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறதான ஒரு நேரம். அமைதலான வேளையிலே தேவன் அவருடைய பிள்ளைகளோடு அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா தேவனோடு நெருங்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த போகிறோம். அவர் நம் மீது அன்பு பாராட்டினார். இதுவரை உதவி செய்த இயேசு நம் மீது கிருபை பாராட்டினார். அவருடைய தயவு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அந்த பக்தன் சொன்னார், யாக்கோபு, தேவரை காண்பித்த எல்லா தயவிற்கும் நான் எவ்வளவு பார்த்தனல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை எல்லாம் கர்த்தருடையது, கர்த்தரால் வந்தது. இந்த நன்மைகளை செய்த இயேசுவுக்கு நாம் எண்ணத்தை செலுத்த போகிறோம். இருதயபூர்வமாக, உளப்பூர்வமாக நம்முடைய இருதயம் கர்த்தரை ஆராதிக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். இதுவரை உதவி செய்தார எபனேசராக இருந்து இந்த இயேசுவுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். யார் கண்களை திறக்க வேண்டாம். மற்றவர்கள் எப்படி ஆராதனை பண்ணுகிறார்கள் இதை யார் பார்க்க வேண்டாம். தேவன் உங்களை காண்கிறார். நீங்கள் தேவனை பாருங்கள். உங்களை பார்க்கும் தேவனை நீங்களும் பாருங்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அவரை பாருங்கள். உங்களுடைய ஆத்மா தேவனோடு இணைக்கப்படட்டும்.
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுவோம், மறுபடியும் ஆண்டவருக்கு சொல்லுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, நான் என்ன அனுபவம் சொல்லுவோம். ஆண்டவரத்தில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம். எல்லாரும் சொல்றோம். யாரும் சொல்லாமல் இருக்கிறோம். எல்லாரும் சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தையில மகிழ்ச்சி அடையட்டும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அல்லேலூயா. உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை. எல்லாரும் கரங்களை வைத்தாலும் செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. கரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. எல்லாரும் கரத்தை அசைத்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்யும். ஆமென். அல்லேலூயா. glory. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரை எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே இதுவரை. glory. ஆமென். இதுவரை உங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் தான். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார். முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆராதனை செய்கிறோம். அன்பு கூறுவேன் ஆராதனை. glory. ஆமென். glory ஷாலி லதல ஷம்ரி கமரோஷ். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. உம்மை ஆராதிக்கிறதான ஜனங்கள் நீங்கள் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில் விடுதலை ஆமென். ஜனங்களுக்கு அசைவாடு ஆண்டவரே. ஆமென். என்னை கண்டு உங்களை ஆண்டவர் பார்த்து கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை கண் பார்த்து உதவி செய்வார். ஆமென். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை. கையெல்லாம் உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா. உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடிய வியாதி நாட்களில் நம்மை சுகத்தோடு காத்தவர் கர்த்தர் அல்லவா. இயேசுவின் நாமத்தில் யெகோவா ரப்பா இருக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை. எல்லாரும் கரங்களை அசைத்து கரங்களை விரித்து எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தில் செய்வோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து. Glory, amen. Holy Shabbat, Shabbat, become Shabbat, இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இடத்தில் நிரம்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களில் அசைவாடுகிறார்கள். Glory, amen. ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் வல்லமை அசைவாடிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய ஆவிக்குள் இறங்கி வந்து அவர் அசைவாடும்படியாக ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. வானத்தில் உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த இடத்துல அசைவாடிக் கொண்டிருக்கிறார். இன்ஷால்லா லோபி கம்மிகஷா ஓ இமாலோ நஷா குடி மிகோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதனை செய்ததும் அவருடைய உள்ளத்திற்குள்ளெல்லாம் கர்த்தர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக அவர் கொஞ்சம் வழிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நிரப்பினபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 सर्व सृष्टि यजमान नीरे, सर्व सृष्टि कापவர் நீரே. இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து துதிப்போம். सर्व सृष्टि यजमान नीरे, सर्व सृष्टिகளுக்கு எஜமானராக இருக்கிறவர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்முடைய ஆராதனையில் மகிழ்ச்சி அடையட்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆராதனையில் மகிழ்ச்சி அடையட்டும். ஹல்லேலூயா. glory, amen. கர்த்தர் நாமத்தை ஆராதனை செய்ய கர்த்தர் உங்கள் மீது தங்குவார். கர்த்தர் நாமத்தை ஆராதனை செய்ய கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது தங்கும். ஹல்லேலூயா. ஆமென். glory shabbat glory shabbat glory amen. ஹல்லேலூயா. எல்லாரும் இதோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதனோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளாக அசைவாடிக் கொண்டிருக்கிறது. உங்கள் உள்ளத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் பிரசன்னம் அசைவாடிக் கொண்டிருக்கிறது. ஆத்துமாவில் உணருங்கள். சரீரத்தில் உணர்வது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் காணப்படுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.